இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இங்க தான் இருக்கேன்னு தெரிஞ்சோ ஏன் என்ன பார்க்க வரல? சொல்லு லட்சுமி. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அண்ணாமலை, அண்ணாமலை, நீ? நான் தான் லக்ஷ்மியை இங்க தங்க வச்சேன். லக்ஷ்மி கிட்ட உங்களை பார்க்க கூடாது, உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். எனக்கு தெரியும் மாமா, லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால குடும்பத்துல எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட இருந்து லக்ஷ்மிய பத்தி மறைச்சேன். அதுக்காக லக்ஷ்மிய அப்படியே என்னால விட முடியாது. அதான் நானே இவங்களை இங்க தங்க வச்சேன். இவங்களுக்கு தேவையான வசதிகளையும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவங்களை இனி நான் பாத்துக்கிறேன். யாரும் இல்லாம அனாதைய சுத்தின எனக்கு அண்ணாமலை எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. எனக்கு இதுவே போதும். நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்ன பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு என்ன சொல்றது, என்ன செய்யறதுனே தெரியல. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? நாம நேசிச்ச ஒருத்தர் கூட நம்ம வாழ முடியாம போனாலும் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். ஆனா நீ இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மாமா, விதிப்படி நடக்கிறத யாராலையும் மாத்த முடியாது. இனி எல்லாம் சரியாயிடும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு கிளம்புங்க. லக்ஷ்மிக்கு என்ன வேணும்னாலும் நான் பாத்துக்கிறேன். எப்படி அண்ணாமலை, லட்சுமியை இந்த நிலைமையில பாத்துட்டு என்னால எப்படி இந்த நிலைமையில போக முடியும்? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கிளம்புங்க. எனக்கு இந்த அண்ணாமலை கொடுத்த வாழ்க்கைய நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கேன். இனிமே நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். போயிட்டு வாங்க. லட்சுமி,